இந்தியாவின் மிகப்பெரிய பறவை பூங்கா கம் அவேரியல் பறவை கூடம் கொண்ட பறவைகள் பூங்காவை திருச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். 18 63 கோடியில் 4 ஏக்கரில் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கட்டுமான பணி தொடங்கியது. தற்போது பணிகள் முடிவுற்ற நிலையில் பறவைகள் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பயன்பாடுக்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து பூங்காவில் உள்ள பறவைகளை பார்வையிட்டு உணவு அளித்தார். மேலும் பறவைகளை கையில் பிடித்தவாறு செல்ஃபி எடுத்துக்கொண்டார். இன்று முதல் இந்த பூங்கா பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் இந்தியாவின் முதல் மற்றும் மிகப்பெரிய பறவை பூங்கா கம் அவேரியல் அமைந்துள்ளது. இந்த பறவைகள் பூங்காவில் இயற்கையான சூழ்நிலையில் அரிய வகை மற்றும் வெளிநாட்டு பறவைகள், வீட்டு விலங்குகள் அனைத்தும் வளர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதலாக பறவைகள் இனப்பெருக்கத்திற்கு என்று தனி அமைப்பும் ஏற்படுத்தப்பட இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பூங்காவில் புல்வெளிகள், சிற்பங்கள், நீரூற்றுகள், வரைபடங்கள் என பல அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த பூங்கா 50ற்கும் மேற்பட்ட வகைகள், குறிப்பாக நெருப்புக்கோழி, ஈமு கோழி, முயல் வகை, புறா, நாட்டுக்கோழி வகைகள், வாத்து, கரட்டான் வகைகள், பாம்புகள், லவ் பேர்ட்ஸ், இதேபோன்று வீட்டு, காட்டு விலங்கு மற்றும் பறவை வகைகள் இங்கு பொதுமக்களுக்கு காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய அளவில் கடிகாரம் என்பது அனைவரையும் கவர்ந்துள்ளது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய பண்டை தமிழர்களின் ஐந்திணை வாழ்வியலை பிரதிபலிக்கும் விதமாக புல்வெளிகள், சிற்பங்கள், நீரூற்றுகள், இடைநிறுத்தப்பட்ட பாலங்கள், வரைபடங்கள் என பல அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த பூங்கா அமைந்துள்ளது. மேலும் முதியோர் மற்றும் பொதுமக்கள் இளைப்பாறும் வகையில் நிழல் அமைவிடங்கள் மட்டுமல்லாது ஒரு 7D திரையரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 150 ரூபாயும், குழந்தைகளுக்கு இலவசம் எனவும் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து செய்தியாளரிடம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில், திருச்சி கம்பரசம்பேட்டை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். அதன் பின் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, திருச்சியில் நமக்கு நாமே திட்டத்தில் 12.63 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அடிக்கல் நாட்டினார். பறவைகள் பூங்கா பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பொழுதுபோக்குவதற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு 40 வகையான வெளிநாட்டு பறவைகளுடன் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் இடம்பெற்று உள்ளன. 50 பேர் அமர்ந்து காணொளி காட்சியை ரசிக்கும்படி திறந்த வெளித்திரையரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை திருச்சி மக்கள் மட்டுமின்றி வெளி மாவட்ட மாநில மக்களும் பார்த்து ரசிக்கலாம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். டெல்லி தேர்தலில் மக்கள் முடிவு எடுத்துள்ளனர், அதன்படி வாக்களித்துள்ளனர், அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கொஞ்சம் நல்லா பின்னாடி போயிடுங்க. வாங்க பின்னாடி வாங்க, நல்லா பின்னாடி போங்கம்மா, பின்னாடி போங்கம்மா தம்பி, நீங்களா நல்லா வேகமா வாமா. அடுத்தது போங்க, அடுத்தது போங்க, அடுத்தது போயிடுங்க. வேற என்ன நல்லா பின்னாடி உள்ள உள்ள
மூவ் பண்ணுங்க அட்வான்ஸா வாங்க ரைட்ல வாங்க சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க, நல்லா தள்ளி வாங்க. நல்லா அட்வான்ஸா வாங்க. இங்கே வந்து போச்சு எல்லாமே அதுக்கப்புறம் போச்சு அதான் எங்கே பின்னாடி பண்ணுவாங்க ரைட் சைடு அப்படியே யார் ஏன் கேப்பா எல்லா வீடுகள் இப்படியே பாருங்க இங்கே இப்படி வந்துங்கண்ணா கொஞ்சம் பேக்ல கேமரா கொஞ்சம் லைட் சார் லைட் சார் ஓகே சார் இது பண்ணுறேங்க நீ பண்ணா வருது நான் இங்கே வச்சுருக்கேன் கொஞ்சம் பேர் பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின்படி திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி கம்பரசம்பேட்டையில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் 18,63,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள திருச்சி பறவைகள் பூங்கா, திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கை இன்று நானும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் மாவட்ட கழக செயலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இதெல்லாம் சேர்ந்து திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த பூங்காவுக்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு வந்து அடிக்கல் நாட்டினார்கள். அதே போல் இதற்கான பணிகள் நான் 2 முறை வரும்பொழுது இங்கே நேரில் வந்து நானும் அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் நேரில் ஆய்வு செஞ்சோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்த பேர்ட்ஸ் பார்க், திருச்சி பேர்ட்ஸ் பார்க், இந்த பறவை பூங்காவை இன்றைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். ஏராளமான வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. 40க்கும் மேலான வெளிநாட்டு பறவைகள், மீன்கள் என ஏராளமான அட்ராக்ஷன்ஸ் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. 70 மினி தியேட்டர் ஒன்றும் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. 50 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து பார்ப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, பெட் லவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வளர்ப்பு பிராணிகள் விற்பனையாகவும் பெட் ஷாப்பும் இடம்பெற்றிருக்கிறது.
இத்தனை வசதிகளோடு உள்ள திருச்சி பறவைகள் பூங்கா ஏராளமான சுற்றுலா பயணிகளை கவரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் மாற்றுக்கிறதும் இல்லை. இதனை திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டுடைய அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். டெல்லி எலெக்ஷன் சார் நேற்று இந்தியா கூட்டணி ஒற்றுமை அந்த மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க, அவங்க வாக்களிச்சிருக்காங்க, அதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அதிகமாக டேக்ஸ் கட்டுறவங்க வந்து பணம் அதிகமாக